இப்ப இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று கேட்டால், முதலாவது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம், சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதன் மூலம் பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை உண்டு பண்ணுகிற பாதிப்பாக அமைய வாய்ப்பிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த அடிப்படையில் ஒருவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டால், அவர் அதற்குரிய தீர்வை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த சரியான அகீதாவை உடைய உலமாக்களை நாடி பெற்றுக்கொள்ள முயற்சிய வேண்டும். உண்மையிலேயே சூனியம் என்பது ஒரு சோதனையாகும். அது ஒரு விதமான பிரச்சனை. இந்த சோதனைக்கான தீர்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட போது அல்லாஹு தஆலா 2 மலக்குகளை அனுப்பி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிற செய்தியை தெளிவுபடுத்தி, அதற்கு பிறகு அவர்கள் ருக்கியா, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் போன்ற சூறாக்களை ஓதி ருக்கியா செய்து அல்லாஹு தஆலா அதன் மூலம் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தான். அதே போல அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட அந்த இடம் ஒரு கிணற்றுக்குள்ளே, ஒரு ஈச்சம் பாளையிலே சூனியம் வைக்கப்பட்டு அந்த சூனியம் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு அதன் உள்ளே இருந்தவை வெளியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணப்பட்ட போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பூரணமான சுகத்தை கொடுத்ததாக ஹதீஸ்களிலும் நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதை சுகப்படுத்துவதற்குரிய மிக சிறந்த வழி அந்த நபர் அவருக்காக வேண்டி இஸ்லாமிய முறையிலான அந்த சிகிச்சையை செய்வதாக. இப்ப அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருப்பது எனக்கு தெரிய வரும்போது எனக்கு நானே ருக்கியா செய்து கொள்வது, நானே எனக்கு சிகிச்சை செய்து கொள்வது, இந்த அடிப்படையில் நான் நடக்கும் போது எனக்கு இதன் மூலம் பூரணமான சுகத்தை அல்லாஹ் நாடுகிற போது தருவார். இதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டால், முதலாவதாக ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிகிற போது அவர் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பிரச்சனையை முழுக்க ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிறைய அவர் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து முழு பிரச்சனையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்வது, இது ஒன்று. இரண்டாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா, முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் போன்ற இந்த சூறாக்களை அதிகமாக ஓதி தன்னுடைய கைகளில் ஊதி உடம்பிலே தடவி கொள்வது. அதுபோல சூரத்துல் பக்ராவை அதிகமாக ஓதுவது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது இந்த சூரத்துல் பக்ராவை எதிர்கொள்ள சூனியக்காரர்களால் முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சூரத்துல் பக்ராவை அதிகமாக ஓதிக்கொள்வது. அதே போல சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ருக்கியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதனால் அல்ஹம்து சூராவை அதிகமாக ஓதிக்கொள்வது. இவ்வாறு இந்த சூறாக்களை அல்லது வசனங்களை, ஆயத்துல் குர்சி போன்ற வசனங்களை ஓதிக்கொள்கிற போது அல்லாஹ் நாடினால் விரைவாக அல்லது அல்லாஹ் நாடக்கூடிய நேரத்தில் சுகம் கிடைக்கும். இதிலே பொறுமை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு முறையில் தனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் விசாரித்து சில அடையாளங்களை வைத்து அறிய வருகிற போது உடனடியாக அந்த சூனியத்தை களைவதற்காக வேண்டி அல்லது இந்த சூனியத்திலிருந்து மீள்வதற்காக வேண்டி சூனியக்காரர்களை நோக்கி போவதை நாம் பார்க்கிறோம். சூனியத்தை எடுப்பதற்காக சூனியக்காரனிடம் போவது என்பது நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பயங்கரமான குற்றமாகும். எனவே அந்த வழிக்கு ஒரு கடைசி வரையில் போய்விடக்கூடாது. அல்லது சில ஏமாற்று பேர்வழிகள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் இந்த சூனியத்திற்கு சிகிச்சை என்கிற பேரில் பணத்தை இழந்து கொண்டு மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் இதுக்கு சிகிச்சையே இல்லை என்று விரக்தி அடைவதையும் நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் தவறான விஷயங்களா. இப்ப நம்ம பொறுமையோடு ஈமானை இழந்து விடாமல், நம்முடைய கொள்கையை இழந்து விடாமல் பொறுமையாக, இது ஒரு சோதனை, அல்லாஹ் அவன் நேசிக்கிறவர்களை சோதிப்பார். அந்த அடிப்படையில் இதன் மூலம் நமக்கு சோதனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த சூறாக்களை ஓதுவது, துஆ செய்வது, இவ்வாறு ஈடுபடுகிற அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிஸப்இ அஜ்வாத்தின்,
யார் ஒருவர் காலையில் 7 அஜுவா என்ற பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகிறார். அஜுவா, அதில் குறிப்பாக மதீனாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அஜுவா என்று உள்ள மக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அஜுவா இன்று ஹஜ் உம்ராவுக்கு போகிறவர்கள் கொண்டு வருவார்கள், அல்லது வெளிநாட்டிலே சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் அல்லது ஏனைய அரபு நாடுகளில் இருப்பவர்கள் இந்த பேரிச்சம்பழம் கேட்டால் தருவார்கள். சில ஊர்களிலும் இந்த பேரிச்சம்பழம் இன்று இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த 7 பேரிச்சம்பழங்களை, அதாவது இந்த அஜுவா பேரிச்சம்பழங்களை வாங்கி காலையில் 7 சாப்பிடுவது. இவ்வாறு ஒவ்வொரு நாள் காலையிலும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது அல்லாஹுடைய உதவியால், அல்லாஹ் நாடினால் நமக்கு விரைவில் குணம் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வேறு சில துஆக்கள், திக்ருகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக காலை மாலையிலே ஓத வேண்டிய திக்ருகள், காலையில் ஓதக்கூடிய துஆக்கள் திக்ருகள், மாலையில் ஓதக்கூடிய துஆக்கள் திக்ருகள், இவற்றை ரெகுலராக பேணி வர வேண்டும். இவற்றை நாம் ரெகுலராக பேணி வருகிற போதும் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நமக்கு விரைவில் குணம் கிடைக்கும். அதே போல சில சலப்புகள் இழந்த இலையை இடித்து, அதாவது 7 இழந்த இலைகளை எடுத்து அவற்றை கல்லிலே வைத்து இடித்து அரைக்க நிலையில் எடுத்து அதை தண்ணீரிலே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணீரை குளிக்க வைப்பது என்கிற ஒரு அமைப்பையும் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நம்முடைய ஈமானை இழந்து விடாமல், கொள்கையை இழந்து விடாமல், அல்லாஹ் மீது தவக்குள் வைத்த நிலையில் பொறுமையோடு இதற்கான சிகிச்சையை செல்ஃபாக நான் எனக்கு செய்து கொள்ள, எனக்கு சுனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டால் நான் அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல சில நேரங்களில் வேறு சில நம்பிக்கையான உலமாக்கள் அல்லது அனுபவமிக்க ராகிகள் இருப்பார்கள். அதாவது ராகி என்றால் இவ்வாறானவற்றுக்கு சிகிச்சை செய்யக்கூடியவர்கள். அவர்களை அணுகி அவர்கள் மூலமும் இதற்கு நாம் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் சூனியம் என்கிற பிரச்சனை என்பது உண்மையிலே இன்று ஆங்காங்கே காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பூரண சுகத்தை தர வேண்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த கோணத்தில் யோசிக்கிறார்களோ, அதாவது இவர்களுக்கு சூனியம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் செய்வது ஒரு பெரிய பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய குஃப்ரில் உள்ளவர்கள், அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியாது, காபிர்கள் என்று உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அற்பமான நோக்கங்களுக்காக ஈமானை இழக்கிற கூட்டமாக நாம் இருந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் எல்லோரும் தெளிவாகவும் கவனமாகவும் இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை சரியான குர்ஆன் சுன்னாவின் நிலையில் சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறையில் நின்று இந்த பிரச்சனைக்கான தீர்வை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நம்முடைய மார்க்கத்தை சரியாக எல்லா நிலைகளிலும் பின்பற்ற தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் சரியான வழிமுறைகளை பின்பற்றி தீர்த்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த குடும்பங்களில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கெடுக்கிற காரியத்தை செய்பவர்கள் ஷைத்தான்கள் அல்லது ஷைத்தான் தோழர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவ்வாறு பொறாமைப்படுகிறவர்கள், காழ்ப்புணர்வு கொள்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தையும் கொடுக்க வேண்டும்.